அருண் விஜய் அவர்களோட பாலா இயக்கத்தில் வெளியான வணங்கான் திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமையப் போகிறது. அந்த அளவுக்கு மோசமான வசூலை தான் வணங்கான் திரைப்படம் பெற்றிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, படத்தோட வசூல் நிலவரம் என்ன, இதுக்கு மேலே இந்த திரைப்படம் எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது வணங்கான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்டது. பொதுவாக பாலா அவர்கள் திரைப்படம்னா பெருசாக பொருட்செலவு இருக்காது. ஆனால் இந்த திரைப்படத்துக்கு பெரும் பொருள் செலவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. இப்போ என்ன மேட்டர்னா, இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு பட்ஜெட்னா, இந்த திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாம். ப்ரொமோஷன் இல்லாமல் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறது. இதனால் போட்ட பட்ஜெட்டை கூட எடுக்க முடியாது. அதை விட ரொம்ப கம்மியான ஒரு ப்ராஃபிட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் டே மட்டுமே இந்த திரைப்படம் இந்தியா அளவில் 0.6 crores கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது 60 லட்சம் ரூபாய் ஃபஸ்ட் டே இந்தியா அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா மற்ற கண்ட்ரீஸில் இந்த திரைப்படம் 0.1 crores 10 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மொத்தமாகவே உலகம் முழுவதும் ஃபஸ்ட் டே கலெக்ஷனாக வெறும் 60லிருந்து 70 லட்சம் மட்டும்தான் வணங்கான் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது ஹியூஜ் கம்மியாக, ரொம்ப ரொம்ப கம்மியான வசூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ படம் ரொம்ப எமோஷனாக பீப்புள் கனெக்ட் பண்ணாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை பார்க்க வரமாட்டுக்கிறாங்க. அதனால் படத்தோட கலெக்ஷன் ரொம்ப 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 கம்மியாகவே இருக்கிறது. ஸோ இப்படியே கலெக்ஷன் பண்ண படம் மிகப்பெரிய நஷ்டமான திரைப்படமாக போய்விடும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்